பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சத்துருக்கள் எனக்கு அநேகம் பெருகி இருக்கிறார்கள். இந்த சத்துருக்களிடமிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும்? போகும்போது வரும்போது என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், என்னை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது நான் அவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடப்பேன் என்று அநேகர் தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்துருக்களை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மீகா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு எதிராய் புறப்படுகிற சத்துருக்கள் உன்னை விட்டு நான் நீக்குவேன், அவர்களுக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்தி காண்பிப்பேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள். சவுல் சத்ருவாய் எழும்பினான். தாவீதின் ஜீவனை பறிப்பதற்காக அவனை துரத்தி கொண்டே போனான். ஆனாலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததினால் அவனுடைய ஜீவனை பாதுகாத்து அந்த இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாய், தலைவனாய், ராஜாவாய் தாவீதை உயர்த்தி வைத்த தகப்பன் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் ஈட்டி எறிகிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் துரத்தி கொண்டு வருகிறானா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சத்ருவுக்கு பயந்து ஓட வேண்டாம், உன் ஜீவனை பாதுகாக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அந்த சத்ருவின் கைக்கு நான் உன்னை மீட்டு எடுப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கடன் என்கிற சத்ரு உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா? வியாதி என்கிற சத்ரு உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா? பொருளாதார சீர்கேடு என்கிற சத்ரு உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதா? போராட்டம் என்கிற சத்ரு உங்களை வியாகுலப்படுத்தி கொண்டிருக்கிறதா? எவ்வளவோ போராடி பார்க்குறேன், என் குடும்பத்தை மேலே கொண்டு வரணும்னு போராடி பார்க்குறேன், ஆனாலும் எல்லாமே ஒரு தடையாய் நின்று கொண்டிருக்கிறதே. இந்த சத்ருவின் கிரியைகள் எப்பொழுது என் குடும்பத்தை விட்டு அகலும்? நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன், தேவனைத்தான் நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறதே என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரியே, சகோதரனே, உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்ருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறேன், உன் தலையை நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறேன், உன் தலை உயர்த்தப்படும், உன்னை நான் மேன்மையாக வைப்பேன், உனக்காக நான் இரத்தம் சிந்தி உன்னை நான் மீட்டெடுத்து வைத்திருக்கிறேன். சத்ருவின் கரத்தில் கொடுப்பதற்கு அல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தானியேலுக்கு விரோதமாய் சத்ருக்கள் எழும்பி தானியேலை சிங்கக்கபியில் போட வேண்டும் என்று எத்தனித்த போது ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி தானியேலை காப்பாற்றினாரே. ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற சத்ருக்களின் வாய்க்கைகளை அடைப்பேன் என்று ஆண்டவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த சத்ரு எழும்பினாலும், கை சூண்டி பேசினாலும் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராய் உங்கள் மத்தியில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரே என் மத்தியில் நீர் உலாவுங்கப்பா, எனக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் தாங்க ஆண்டவரே, உம்முடைய சேனைகள் எனக்காக இறங்கட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக இறங்கட்டும், என் பிள்ளைகளுக்காக இறங்கட்டும், சத்ருக்கள்
சத்துருக்கள் பெருகிக் கொண்டே போகிறார்கள் ஆண்டவரே. ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தனித்து விடப்பட்டது போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் சமாதானத்தை காண முடியல, சந்தோஷத்தை காண முடியல. எப்பொழுதும் துக்கத்தையே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சத்துருவின் கிரியைகளுக்கு எப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த சத்துருவை அதம் பண்ணுவேன். அந்த இருளின் அந்தகாரங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறும். வெளிச்சமாய கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும் போது அந்த பிசாசானவன் உங்களை தொடுவது இல்லை. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவராகிய தெய்வம் உன் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன் சத்துருக்களை அகற்றுவார், உன் ஆக்கினைகளை அகற்றுவார். அவர் உன்னோடு கூட இருக்கும்போது நீ பயப்பட தேவையில்லை. எந்த சத்துருவையும் கண்டு பயப்படாத. பயந்து நடுங்கியே உன் சரீரத்தில் பலவீனம் வந்து கொண்டிருக்கிறதல்லவோ, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? சத்துருக்கள் என் பிள்ளைகளுடைய திருமணத்தை தடைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி பல கேள்விகளோடு முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை உடைக்கிறவர் நான் உங்கள் முன்னணியில் நடந்து போவேன். என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். நான் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்கி வைத்திருக்கிறேன். உனக்கு சகாயம் பண்ணக்கூடிய தகப்பனாய் நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகனே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே. நீ எதற்கு பயப்படுகிற? உனக்கு விரோதமாய் வழக்காடினவர்கள், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினவர்கள், உனக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டவர்கள், அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அந்த சத்துருக்களை நான் பொருளாக்குவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே, சத்துருக்களின் போராட்டம் மாறட்டும் ஆண்டவரே, என் குடும்பம் சந்தோஷமாய் இருப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த அபிஷேகத்தை உன் குடும்பத்தில் ஊற்றப் போகிறேன். உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஊற்றப் போகிறேன். உன் புருஷனாருடைய காரியத்தில் ஊற்றப் போகிறேன். உன் தொழிலில் நான் ஊற்றப் போகிறேன். உன் ஊழியத்தில் நான் ஊற்றப் போகிறேன். எப்போ பார்த்தாலும் எதிரிடையாய் எழும்பி கொண்டு வருகிற சத்துருக்கள், சவால் விட்டு எழும்பக்கூடிய சத்துருக்களை நான் அதம் பண்ணுவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் என்ற அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்களே ஆண்டவரே. சத்துருக்களின் கையிலிருந்து எங்களை மீட்டெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி எந்த சத்துருவும் என் குடும்பத்தில் உலாவக்கூடாது, என் தொழிலில் உலாவக்கூடாது, என் வேலை விஷயத்தில் உலாவக்கூடாது. தேவன் என்னோடு கூட இருப்பாரே ஆனால் எந்த சத்துருவும் என்னை ஜெயிக்க முடியாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.